வருஷத்துக்கு வருஷம் வளரும் மெகா சைஸ் லட்டு. விநாயகருக்காக இப்படி ஒரு ஸ்பெஷலான ஆச்சரியப்பட வைக்கும் படையல். 2002 சின்னதா ஆரம்பிச்ச லட்டுவோட பயணம் 2024 111 கிலோவான ஆச்சரிய பின்னணி என்ன? எல்லாரும் பிள்ளையார் தான் பெருசா வைக்கிறாங்க. நாங்கள் லட்டை வருஷம் வருஷம் பெருசாக்கின்னு வரோம். மொதல் வருஷம் 11 கிலோ போட்டோம். இந்த வருஷம் 111 கிலோ. இது 3 நாள் பார்வைக்கு வச்சிருந்து பிரசாதமாக எல்லாருக்கும் வழங்கிடுவோம். நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் இப்படி ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. புதுச்சேரியை சேர்ந்த விக்ரம் அப்படின்றவங்க 45 அடி சாலையில ஒரு ஸ்வீட் கடை நடத்திட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நோய் நொடி இல்லாம நலமோட வாழணும் அப்படின்றதுக்காக, பேரழிவுல இருந்து உலகம் விடுபடணும் அப்படின்றதுக்காக எல்லா வருஷமுமே விநாயகருக்கு மெகா சைஸ்ல லட்டு செஞ்சு படையல் செய்யறாங்க. அப்படி 2002ல ஆரம்பிச்ச இந்த பயணம் இப்போ 22 ஆண்டுகள் கழித்து பலராலும் பேசப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமுமே சுமார் 5 கிலோ அளவுக்கு அந்த லட்டுவோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்களாம். அப்படிதான் இப்போ 111 கிலோ வந்ததா சொல்லப்படுது. 3 நாட்களுக்கு பொதுமக்களோட பார்வைக்காக இந்த லட்டுவை வச்சுட்டு விநாயகருக்கு பூஜையையும் செய்யறாங்க. லட்டுவை பாக்குறதுக்காகவே எக்கச்சக்கமான பொதுமக்கள் வருகை தராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெகா சைஸ் லட்டு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார். என்ன காரணம்? திருடும் போது நானும் சேர்ந்து திருடல. இல்லை அதையும் போடுவாங்க, அதையும் போட்டு 2 பேர் வீட்டுக்கு வருவாங்க. தலை இருக்காது. திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாம அறநிலைத்துறை மாறச்சிருச்சு. 10 கோடிக்கு மேல மதிப்புள்ள இந்த சிவகாமி அம்மன் திருமணி இன்னும் ஒரு சில மாதங்களில் ஏலத்துக்கு வரவுதான எங்களுடைய மனசை எங்கள் ஊருக்காரர்கள் அதில் தெரிவிக்கிறாங்க. பெரிய நாய்க்கு வேண்டிய ஆதாரம் நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட இல்லை. ஆனால் இருக்கு ஆதாரம் கல்வெட்டில் சத்தியமாக கேட்கறது. ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்கறது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்க முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த சிலை காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக வந்தோம். கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு வந்திருந்தோம். அந்த தெய்வ விக்கிரம் அவரோட பேர் சிவகாம சுந்தரி. அவ வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்கிறான். வெளிநாட்டில் ஒரு தனியார் மியூசியத்தில், அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக இருந்துட்டு ரொம்ப காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அது ஏலத்துக்கு வரப்போகுது. அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். அந்த தகவல் சொன்னாங்க. அது சம்மந்தமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இது திருட்டு குற்றத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக, அப்படின்னா எவ்வளோ வருஷமாக இருக்கலாம், மேலாக நீதிமன்றத்துக்கு தெரியாமல் அறநிலைத்துறை மாறச்சிருச்சு. நீதிமன்றத்துக்கு தெரியாமல்